அனைவருக்கும் வணக்கம். 20ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த விஷயத்துல வாழ்வில் மிக சிறந்து விளங்குகின்றனர், வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் 20ஆம் தேதியில் பிறந்த நபர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 20 என்ற தேதியில் 2 என்ற 2 எண்கள் உள்ளன. இந்த 2 எண்களின் கூட்டுத்தொகையானது 2 என கிடைக்கிறது. 2 என்பது சந்திரனுடைய சாராம்சத்தை கொன்ற எண்ணாக பார்க்கப்படுகிறது. இந்த 20ல 2 முறை 2 என்ற எண் வருகிறது. 20இன் கூட்டுத்தொகையும் 2, 20 என்ற எண்ணிலும் 2 இருக்கிறது. எனவே சந்திரனுடைய சாராம்சத்தை 2 மடங்கு வலிமையாக கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். சந்திரனுடைய அமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்தவரைக்கும் அதீத மன வலிமை பெற்றவர்களாகவும் அனைத்து விஷயங்களிலும் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிக தெளிந்த அறிவாற்றல் கொண்ட நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எப்படி சந்திரன் பிரதிபலிக்கிறதோ சூரியனுடைய ஒளியை வாங்கி, அதே போன்று தன்னுடன் இருக்கக்கூடிய கருத்துக்களை, தனக்கு தோன்றக்கூடிய புதுவிதமான கருத்துக்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். தனிச்சையாக செயல்படாமல் மற்றவர்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அதே சமயம் கற்பனை வளம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். கற்பனை வளம் அதீதமாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு அந்த கற்பனையில் எட்டாத விஷயங்களை கூட செய்து காட்டக்கூடிய கைதேர்ந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அனைத்து விஷயங்களையும் மிக சாதுரியமாக கையாளக்கூடிய தனித்திறமை பெற்றவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் பின்வாங்காமல் அதில் வெற்றி காணும் வரை விடாமுயற்சியுடன் முயற்சிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த 20ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் இருக்கின்றனர். 20ஆம் தேதியில் பிறந்த நபர்களை பொறுத்தவரைக்கும் சந்திரனுடைய சாராம்சம் முழுமையாக வெளிப்படுகிறதுங்க. அப்படி வெளிப்படுவதன் காரணமாக அனைத்து விஷயங்களையும் நுட்பத்துடன் கையாளக்கூடிய வாய்ப்பும், அந்த தன்மையை அறிந்து ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையின் போக்கிலே சென்று சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மன வலிமை என்பது சற்று கூடுதலாகவே இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும், சாதாரணமான விஷயங்களை பெரிதுபடுத்தாமலும் பெரிதாக இருக்கக்கூடிய விஷயங்களை சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய தனித்திறமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தெய்வீக அனுகிரகம் என்பது அதீதம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தெய்வத்தினுடைய அனுகிரக என்பது சற்று கூடுதலாகவே மற்றவர்களை விட கிடைக்கிறதுங்க 20ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. மேலும் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வரலாற்று படைக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரிய சாதனையாளர்களாக பார்க்கப்படுகின்றனர். நாட்டிற்கு நல்ல வழியில் பல நல்ல செயல்களை செய்து காட்டக்கூடிய நபர்களாகவும், வீட்டின் முன்னேற்றம், சமுதாயத்தின் முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம் என பல்வேறு தொலைநோக்கு உயர்ந்த சிந்தனைகளை கொண்ட நபர்களாக இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். மனிதரில் மாணிக்கம் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த குணங்களையும் பண்புகளையும் பெற்ற நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் 20ஆம் தேதியில் பிறந்த நபர்கள். இவர்களது சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. தன்னுடைய வீட்டிலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, இவர்களுடைய சொல்லுக்கு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது சந்திரனுடைய சாராம்சம் அப்படியே இவர்களுடைய பேச்சில் வெளிப்படுவதுதான். ஏனென்றால் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பு அந்த விஷயத்தினுடைய ஆழம் அறிந்து அதை நன்கு உணர்ந்து சொல்லக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவேதான் இவர்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் ஏராளமாக இருக்கின்றனர் என்பது வியப்புக்குரிய ஒன்றாக இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சுயம் நலமின்றி பேராசை குறைத்து கொண்டு அதீதமாக தெய்வ பக்தியுடன் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவேதான் அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியும் நல்ல முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. உலக மக்களிடம் நல்ல ஒற்றுமை கிடைக்க வேண்டும், நன்மைக்காக அனைத்து விஷயத்திலும், அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி அதீத ஆர்வம் கொண்டு உலக மக்கள் அதீத நன்மை பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய குடும்ப முன்னேற்றம் என்பது சமுதாய முன்னேற்றம், சமுதாய முன்னேற்றம் என்பது நாட்டின் முன்னேற்றம் என்பது வகையில பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. ஆன்மீக வழியில பெரிய அளவிற்கு சாதனை புரிபவர்களாகவும் இருக்கின்றனர். இது இவர்களுக்கு மேலும் ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய கற்பனை வளம் என்பது மதிமிஞ்சிய அளவிற்கு மிக பெரிய அளவிற்கு நல்ல
வலுவான கற்பனை வளம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவே கற்பனை திறனை செயல்படுத்தக்கூடிய தனி ஆற்றல் பெற்ற நபர்களாகவும் கற்பனையினால் பல்வேறு சாதனைகள் புரியக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். கற்பனை காவியம் புனைவதில் மிக சிறந்த வல்லவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். எடுத்த காரியத்தை எப்படி செவ்வனை செய்து முடிக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களாகவும் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர் என்பது இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மற்றவர்களின் நலனுக்காக பல்வேறு விஷயங்களில் ஈடுபடும் போது அவர்களுக்கு சில பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இது அவர்களுடைய பலவீனமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் கலைஞர்கள், தத்துவ மேதைகள், அழகு கலை நிபுணர்கள், இசை மேதைகள், கவிஞர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள் போன்றவர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிச்சயம் அதீதமாக இருப்பார்கள். மேலும் மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களை எளிய முறையில் சென்று சேர்க்கக்கூடிய வகையில் தெளிவாக எடுத்துக்கூடக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். எனவே அரசியல் போன்ற துறைகளிலும் சாதனை புரியக்கூடிய நபர்களாக இந்த 20ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இவர்களிடம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. தீர்க்க தரிசனம், ராஜதந்திரம் போன்றவற்றை கரைத்து குடித்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் சிக்கலான சில விஷயங்கள், பிரச்சனைகளை கையாளும் போது எளிய முறையில் தீர்வு காணக்கூடிய மிக சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கல் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எளிதாக தீர்த்து வைக்கக்கூடிய குணம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. மேலும் 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பார்கள். தியாக உள்ளம் கொண்டவர்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் அனைத்து விஷயத்தையும் தெளிவாக செய்து அதில் அனைவருக்கும் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்ட நபர்களாகவும் இருக்கின்றனர். எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து பலருடைய பாராட்டை பெற வேண்டும் என்ற எண்ணமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் இவர்களுக்கு. அதே சமயம் அதை குறித்த நேரத்தில் சரியாக செய்து முடிப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் கண்ணியமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் இவர்களை தேடி பொன், பொருள், வாகன வசதி போன்ற அனைத்துமே தாமாகவே வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளம் பருவத்திலிருந்து படிப்படியான நிதானமான வளர்ச்சி பெற்று வாழ்வில் முதுமை பருவத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பெயர் புகழுடன் செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய நபர்களாகவும் இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மனதில் புதுவிதமான நவீன கருத்துக்கள் உதயமாகிக் கொண்டே இருக்கும். அந்த உதயமாக கூடிய கருத்துக்களை செயல் வடிவம் கொடுப்பதில் மிக சிறந்த கைதேர்ந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். நண்பர்கள் இவர்களுக்கு சற்று கூடுதல். நல்ல புகழ் கிடைக்கும் என்றால் எப்பேற்பட்ட கடினமான வேலையும் எளிதாக எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். இவர்களுக்கு புகழ் குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. அனைத்து விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்றம் கிடைக்கும். சந்திரனின் ஆதிக்கம் சற்று குறைவாக இருந்தால்தான் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மற்றபடி இவர்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை தான் சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். இப்படி 2ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதியில் பிறந்த நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பார்த்தோம். இதே போன்று 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.